அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாகர் மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சாகருக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, சோறு வந்து கொஞ்சம் மிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த கஞ்சியும் அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆனாக்கா ரெடி பண்ணியிருந்தேன். அதை பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணவும் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஒரு பக்கம் வந்து கேப்பமாக புட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு ரோஸ்ட்டே நல்லா சூடாக்கின்னு ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. கேப்பமாக புட்டுமே நல்லா அவுஞ்சி வந்துட்டு நம்ம அதில் தேங்காய் துருவி பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது மிக்ஸி வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் ஜாரில் உள்ள பிளேடு வந்து சுற்றவே மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் திருவலை பிள்ளைங்களுக்கு எப்படியோ சமாளித்து சும்மா தாளித்த சோறுனாக்கா ரெடி பண்ணி பிள்ளைங்களையும் டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரான் ஓதலாமா அப்படின்னுட்டு இது வந்து எங்கள் ஊரில் கந்திரி விழாவில் வாங்கின குட்டி குரான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருக்கும். என்னுடைய மகன் தான் ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டாங்க, அதனால் வாங்கியிருந்தேன். அதை பார்க்கும்போது நான் வந்து பெரிய குரானில் வச்சு ஓதுவேன்னா அதுக்கப்புறம் இந்த சின்ன குரானை பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. 30 தூசுமே இதுக்குள்ளே அடங்கி அழகாகவே சூப்பராகவே இருந்துச்சு. பார்க்கவே அழகாக நல்லாயிருக்கு. இது என்னுடைய பையன் வந்து வாங்கி கொடுத்தே 2 வருஷம் ஆகுது. ரொம்பவே பத்திரமா வச்சுருக்காங்க. அதை இன்றைக்கி வந்து பீரோலில் வச்சுருந்ததை எடுத்து பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கீ செயினு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து வச்சாச்சு. பார்க்க பெரிய குரானோட வச்சு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் எல்லாமே காலி ஆகிட்டு 5 பொருள் வாங்கின இடத்துல 510 ரூபா வந்துட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகத்தூள் காலியாகிட்டு, சின்ன சீரகத்தூள் காலியாகிட்டு, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியுமே காலியாகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. அதனால் வந்து வெயில் நல்லா அடிக்கினேன், காய வச்சு திரிச்சிடலாமா அப்படின்ட்டு அவ்வளோத்தையும் காய வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெருஞ்சீரகம் சூப்பராக இருந்துச்சு. போன தடவை வாங்கின பெருஞ்சீரகத்தில் வந்து ரொம்ப திக்காக வந்து க்ரீன் கலராக இருந்துச்சு. இப்போ வாங்கினது வந்து அந்த அளவுக்கு க்ரீன் இல்லை. அதை ஒரு தடவை நான் கழுவி கூட பார்த்தேன், பச்சை கலராக போச்சு அந்த கலர்ஸ் ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலரில். அதனால் பற்றி 3 பேசன்லேயும் தட்டி வச்சு காய வச்சாச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூளுக்கு 50 கிராம் பட்டை, 50 கிராம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு மட்டும் குறையா போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப போட்டால் அந்த விருன்னு இழுக்கும். அதனால் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக போட்டுக்கலாம். கிராம்பு மட்டுமே. பட்டை ஏலக்காய் வந்து சம அளவு எடுத்தோம்னா கறி சூப்பராகவே மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊது போட்டுடலாமா அப்படின்னுட்டு. இனிமேல் என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த நோம்பு டைமுக்கு எப்போவுமே வந்து நான் மத்தியானம் போல் ஊது பற்றிலாம் பொருத்தி வைப்பேன். நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கக்கூடிய நேரமும் வந்தாச்சு. பள்ளியாசலில் நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பச்சி வந்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மா நோம்பு திறந்துடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் நோம்பு திறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராகவே இருந்துச்சு பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி. அதுக்கப்புறம் டீ மட்டும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரத்தம்பளமும் எடுத்து வச்சு சிம்பிளாகவே வச்சுட்டு இன்றைக்கி வந்து நோம்பு திறந்தாச்சு. பிள்ளைங்க வந்து மதரசாவில் நோம்பு திறக்க போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடிவில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.